கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாள் சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாய் தேவன் கிருபை செய்தபடியினால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 22:18 வாசியுங்கள். ஆமென். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தையை தான் நமக்கு கருப்பொருளாய் வைத்து நாமும் கூட அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சொல்லுக்கு, அவருடைய வசனத்திற்கு, அவருடைய சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தால் நமக்குள், நம்முடைய சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று, எவ்விதமாய் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்களிலே தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவரே யாரெல்லாம் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டார்கள் என்பதை குறித்தும் நாம் எவ்விதமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து நமக்கு போதித்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் கூட 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7-8 வாசியுங்கள். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைப்படுவதாக. இந்த வசனம் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? யாரை குறித்து? எலியாவை குறித்து. ஆமென். எலியா யார்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அன்றைக்கும் இருந்தார்கள். பாகால் தீர்க்கதரிசிகள் என்றும் எசேபேலின் தீர்க்கதரிசிகள் என்றும் அவர்களுக்கு பெயர் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை தெய்வமாக கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினவர்களே அன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் கூட அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லக்கூடியதான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அப்படி அதை செயல்படுத்துவார்கள். தங்கள் வாழ்க்கையிலும் செயல்படுத்துவார்கள். தேசத்திலும் எவ்விதமாய் செயல்படுத்த வேண்டும் என்பதையும் சொல்லுவார்கள். யாருக்கும் பயப்படாமல் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்லுகிறவர்கள்தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இன்றைய சூழ்நிலையிலும் கூட நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். சொப்பனக்காரர்கள், ஜோசியக்காரர்கள் என்று சொல்லி குறி சொல்லுகிறவர்கள் என்றே நிறைய பேர் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லாததையெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை வைத்தே கர்த்தர் சொன்னார் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கும் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம், கர்த்தர் ஒரு வார்த்தையை அவர் அனுப்பும் பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சில நேரத்தில் நிறைவேற்றாமலும் கூட
ஏன் நிறைவேற்றவில்லை என்பதையும் கூட அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு உணர்த்தியும் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் பெரும்பாலும் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக உண்மையாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தை எதற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் வேதத்திலே. அத்தனை தீர்க்கதரிசிகளும் ஒன்று போல தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் அல்ல. எதற்காக தேவன் அவர்களை பயன்படுத்த விரும்பினார் அதை மாத்திரம் அவர்கள் செய்து முடித்தவர்களாய் அவர்கள் கர்த்தருக்குள்ளே கடந்து போனவர்கள். ஆனால் அவர்கள் மூலமாய் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியும் இருக்கிறது, நிறைவேறி கொண்டும் இருக்கிறது, இன்னும் நிறைவேறவும் போகிறது. ஆகவே இங்கே இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசி முதலாவது கர்த்தருடைய வார்த்தை, அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலையாய் கூட இருக்கும், ஆனால் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால்தான் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கடந்து வரும். இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாத நிறைவேற்றாத தீர்க்கதரிசி என்று கர்த்தராலே அவர்கள் புறந்தள்ளப்பட்டு மடிந்து போனதையும் கூட வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் அப்படியும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மடிந்து போன தீர்க்கதரிசிகளும் கூட உண்டு. ஆனால் இந்த எலியா தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருந்த ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருந்த ஒரு தீர்க்கதரிசி, மனுஷர்களுக்கென்று அல்ல, உலகத்திற்கென்று அல்ல, நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற தீர்க்கதரிசி என்று சொல்லி தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். 17வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வாசியுங்கள் அதை. ஆமென். இவர் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி பாருங்க, அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்படின்னா தன்னை அவர் எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார்னா, நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடியவன், கர்த்தருக்கு முன்பதாக நின்று அவருடைய வார்த்தையை கேட்டு அதை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி. ஒரு விக்கிரகத்திற்கு முன்பதாகவோ அல்லது ஒரு மனுஷனுக்கு முன்பதாகவோ அல்ல வேறு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மற்ற சிருஷ்டிகள் முன்பதாகவோ நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவன் அல்ல, கர்த்தருக்கு முன்பதாக நின்று அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை அறிவிக்கிற தீர்க்கதரிசி. இது ஒரு மகிமையான ஒரு வேலை. கர்த்தருக்கு முன்பதாக நிற்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் நிற்க பழகிவிட்டால் அதை போல மகிமையான காரியமும் இல்லை. ஏனென்றால் அவருடைய சமூகத்திலே நாம் அவருக்கு முன்பதாக நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் எப்படி நிற்க முடியும்? இல்லை, இப்போ உலகப்படி நம்ம பார்த்தா
உனக்கு முன்பதாக நான் நிற்கிறேன் அப்படின்னா முன்னால் யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? இருக்கணும். முன்னால் யாருமே இல்லாமல் நான் உனக்கு முன்பதாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் என்ன செய்யும்? அவங்கள பார்த்து பைத்தியம் என்றோ இல்லை வேறு ஏதாவது என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி நின்று சொல்லக்கூடிய மனுஷனும் கூட தனக்கு முன்னால் ஏதோ ஒரு உருவமோ ஒரு விக்கிரகமோ இல்லை வேறு மனுஷர்களோ யாரோ இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் கூட என்ன உண்டாகாது? தைரியமாய் வார்த்தையை சொல்ல அவர்களுக்கு ஏது இருக்காது. தைரியமாக நான் இதற்கு முன்பதாக நிற்கிறேன் என்று சொல்லவும் முடியாது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நான் இவங்க முன்பதாக நிற்கிறேன், நான் அவங்க முன்பதாக நிற்கிறேன் அப்படின்னெல்லாம் சொல்லுவார்கள். அந்த உருவங்களை அவர்கள் நினைத்து, அந்த விக்கிரகங்களை நினைத்து, அல்லது விக்கிரகத்துக்கு முன்பதாக நான் நிற்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை யாரும் கண்டதில்லை, கண்டு யாரும் உயிரோடு இருந்ததும் இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்கவும் முடியாது. அப்படி எந்த ஒரு உருவமும் இல்லாமல் நான் இருக்கிறவாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த தேவனுக்கு முன்பதாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்னா அவருடைய விசுவாசம் எவ்வளவு பெரிது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிதென்று எதையாவது ஒன்றை பார்த்து அதை நம்பி அது மேலே வரக்கூடிய விசுவாசம் அது பெரிதல். கண்டு விசுவாசிப்பவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பவர்களே பாக்கியவான்கள். அப்போ இவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற தீர்க்கதரிசி. ஆகாபை பார்த்து அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் பாகாலுக்கு முன்பதாக நிற்கிற தீர்க்கதரிசி அல்ல, அல்லது இசபேலின் முன்பதாக நிற்கிற தீர்க்கதரிசி அல்ல, நான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள இருக்கிறவராகவே இருக்கிற தேவனுக்கு முன்பதாக நிற்கிறதான தீர்க்கதரிசி, அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதனால் எலியானாலே ராஜாவுக்கும் பயந்தான், எலியானாலே அந்த ராணிக்கும் பயந்தான், எலியானாலே தேசத்தில் உள்ள எல்லாருக்குமே பயந்தான். ஏன்னா அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். அவர் சொல்லிட்டார், என் உத்தரவு இல்லாமல் என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று அவர் சொல்கிறார். அதன்படி என்ன ஆகலை? மழையும் பனியும் பெய்யலை. தேசம் என்னாச்சு? வறட்சி உண்டாகி, பஞ்சம் உண்டாகி, சாப்பிடக்கூடிய ஆகாரமும் இல்லாமல் பெரும் ஒரு பாதிப்பை அது சந்தித்தது. ஏன் அவர் அவ்விதமாய் சொன்னார் என்றால், தேசத்தின் ராஜாவும் தேசத்தை ஆண்ட ராஜாவும் ஜனங்களும் கர்த்தரை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை, அன்றைக்கு அந்த தேசத்திலே பாகால் என்றதான அந்த தெய்வம், அந்நிய தெய்வங்களை அவர்கள் வணங்கி கர்த்தரை விட்டு விட்டார்கள். அதனால் இவருக்கு ஒரு கோபம், ஆவியிலே ஒரு கோபம் வந்தது, மாம்சத்தில் அல்ல, ஆவியில் கர்த்தருக்கென்ற அந்த வைராக்கியத்தில் ஒரு கோபம் வந்து சபித்து விடுகிறார். தேசம் வறட்சியினாலும் பஞ்சத்தினாலும் அது கஷ்டப்படும் என்று சொல்லி, மழையும் வராது பனியும் வராது என்று சொல்லி, அவர் மறுபடியும் நான் சொன்னாதான் வரும். எப்படி? மறுபடியும்
என் வாக்கின் இன்றி, என் வாக்கு இல்லாமல் மறுபடியும் மழையும் பனியும் பெய்யாதுன்றார். சொல்ல முடியுமா ஒரு மனுஷனால்? ஒரு மனுஷனால் சொல்ல முடியுமா? என் வாக்குனால் நான் சொன்னாதான் மழை வரும், நான் சொன்னாதான் பனி பெய்யும்னு சொல்ல முடியுமா? ஆனால் தைரியமாக இவர் சொல்கிறார். காரணம் எந்த தைரியத்தில் சொல்கிறாருன்னா, அந்த தைரியத்தையும் அவர் சொல்கிறார், நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற தீர்க்கதரிசி. இப்படி தைரியமாக இருந்த அவர், அந்த பஞ்ச காலமும் ஏற்படுகிறது. அந்த பஞ்ச காலம் முடிவு பெறும் பொழுது, அல்லது அந்த பஞ்ச காலம் மறுபடியும் மழையும் பெய்யணும், பனியும் பெய்யணும். அதனால கர்த்தர் எலியாவை தேசத்திலே வெளிப்பட வைக்கின்றார். அதுக்கப்புறம் கர்த்தர் அவரை கொண்டு போய் தனியாக வச்சிடறார் ஒரு இடத்துல. தேசம் வறட்சி பஞ்சத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராஜாலாம் தேடுறாங்க, இங்கே கொன்னுடலாம் அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் அவரை மறைச்சிடுறார். பூமியில் தான் இருக்கிறார், அதே தேசத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அவர்கள் கண்களுக்கு அவர்களை மறைத்து விடுகிறார். மறுபடியும் கர்த்தர் காண்பிக்க சொல்லுகிறார், போ காண்பி என்று சொல்லி. அப்படி காண்பித்த அந்த நாளிலே ஒரு சவால் விடுகிறார். கர்த்தர் தேவன்னா கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பாகால் தெய்வம்னா பாகாலை தொழுது கொள்ளுங்கள். ஆனால் எது நிஜ தெய்வம்னு தெரியணும் இல்லையா? எது உண்மையான தெய்வம்னு தெரியணும் இல்லையா? அதனால அவர் சொல்கிறார், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளெல்லாம் நிறைய பேர் நீங்கள் கொன்னுட்டீங்க, நான் ஒருத்தர் தான் மீதியாக இருக்கேன். ஒருத்தர் நின்றுட்டு ஒரு தேசத்தில் உள்ள ராஜாவுக்கு நேர சவால் விடுகிறார், நான் ஒருத்தன் தான் இருக்கேன். உங்கள் தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, மனைவியாகிய எசபேலின் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எசபேலின் தீர்க்கதரிசி அவங்களுக்கு ஃபேவராக சொல்கிறவங்க. ஃபேவரானா அவங்களுக்கு சாதகமாக குடுகுடுக்கு வர மாதிரி அப்படியே வருவான், நம்மளை பார்ப்பான். நம்ம சோகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சொல்லுவான், சந்தோஷமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சொல்லுவான். கேட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா குடுகுடுப்புக்காரன்னு? நம்ம வாயில் இருக்கிற வார்த்தையை வச்சுட்டு அவன் என்ன செய்திருவான், நம்மக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே நம்ம வாயில் இருக்கிற வார்த்தையை வச்சுட்டு அவன் என்னமோ புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லுவான். அப்படி எசேபேலுக்கு சாதகமாய் தீர்க்க தரிசனம் அவளுக்கு எப்படி பெரியுமோ அப்படி சொன்னால் நல்லதுன்னு நினச்சி அப்படி சொல்லுவாங்க எசேபேலின் தீர்க்கதரிசிகள். அப்படி அவங்க எல்லாம் இருக்காங்க, இவர் ஒருத்தர் தான் இருக்கார். ஆனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, பாகால் தெய்வம்னா பாகாலை தொழுது கொள்ளுங்க. ஆனால் அதுக்கு எப்படி அதை அறிஞ்சுக்கிறது? பலி செலுத்துவோம், நீங்களும் பலி செலுத்துங்க, நானும் பலி செலுத்துகிறேன். ஒரு காளையை பலி செலுத்துவோம். ஆனால் அது மேலே என்ன செய்யக்கூடாது, அக்னி போடக்கூடாது. அது பலி செலுத்துறதுக்கு என்ன முறையோ அது மாதிரி செலுத்தி வைக்கணும். நீங்கள் பாகாலை கூப்பிடணும், பாகால் அக்னியினால் உத்தரவு கொடுக்கணும். அப்போ நானும் கூட தொழுது கொள்கிறேன். இல்லையா, கொடுக்கலையா, நானும் கூப்பிடுவேன். அதே பாரு என் தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். அக்னியினால் அவர் என்ன செய்வார், உத்தரவு கொடுப்பார். அப்படி அக்னியினால் உத்தரவு கொடுக்கிற தேவனே தேவன் என்று சொல்லும் பொழுது அதற்கு அவர்களும் சம்மதிக்கிறார்கள். சம்மதித்து பலிப்பிடம் அவங்களும் என்ன செய்கிறாங்க, பாகாலுக்கு ஒரு காலை பலி செலுத்தி தாரத்தப்பட்டெல்லாம் அடித்து தங்கள் உடம்பெல்லாம் கீறிக்கிட்டு பாகாலை உத்தரவு கொடுன்னு சொல்கிறாங்க. காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரலும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் பாகால் என்ன செய்யலையா, ஒன்றும் செய்யலை, உத்தரவு கொடுக்கலை, பேசவே இல்லை, அக்னி வரவே இல்லை. அதுக்கப்புறம் எலியா சொல்கிறார், போதும் உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு, காலையிலேருந்து உங்களுக்கு சாயந்தரம் வரலாம் டைம் கொடுத்தேன், இப்போ என்னுடைய டைம் வசனம் சொல்லுகிறது, அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரம்,
சாயந்தர நேரம். அவரும் என்ன செய்கிறாரு, பலிப்படம் கட்டி அந்த பலிப்படத்திற்கு இஸ்ரேல்னு பேரை வைத்து ஒரு காளையை பலிப்படத்திலே பலியாய் வைத்து கட்டைகள் எல்லாம் அடக்கி பலிப்படத்தில் அந்த காளையும் வைத்து அவங்க செய்யாததெல்லாம் இவர் செய்கிறார். அது மேலே தண்ணி ஊற்ற சொல்கிறார். முதல்ல ஒரு 4 குடம், அதுக்கப்புறம் ஒரு 4 குடம், அப்புறம் ஒரு 4 குடம்னு மொத்தம் எத்தனை குடம் ஊற்றுனாங்க? 5 குடமா? 12 குடம். அந்த பலிப்பீடம் அதை சுற்றி இருக்கக்கூடிய வாய்க்கால் எல்லாத்தையுமே தண்ணீரால் நிரப்பிடுறார். சாதாரணமாக நல்ல விறகெல்லாம் வச்சு அக்னியை வானாலும் வரல. இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி விறகெல்லாம் எல்லாத்தையும் ஈரமாக்கிட்டு ஃபுல்லாக தண்ணியில் மிதக்குது. இப்போ அக்னி வருமா? எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன நினச்சிருப்பாங்க? சாதா காஞ்ச விறகு வச்சு கூப்பிட்டு அக்னி வரல. இந்த மனுஷன் நல்ல விறகுல காஞ்ச விறகுல கூட என்ன செய்துட்டாரு? தண்ணி ஊற்றி நினச்சிட்டாரு. ஃபுல்லாக வாய்க்கால் ஃபுல்லாக பலிப்படம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இதில் அக்னி இறங்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு தான் தெரியும், நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன். தம்முடைய பிள்ளையை அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்பட விட மாட்டார். அவங்கள மாதிரி குதிக்கலை, நடனம் ஆடலை, தார தப்பட்டெல்லாம் அடிக்கலை, எதுவும் செய்யலை. அவர் ஒன்று தான் தேவனை நோக்கி பார்த்து சொன்னார். வாஸ்து பாருங்க, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36, 37, 38 வாசிங்க. அவர் சொல்ற அந்த வார்த்தையை பாருங்க. தேவனை நோக்கி பார்த்து அவர் சொல்றாரு, நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். அப்போ இப்படி செய் என்று கர்த்தர் அவருக்கு என்ன செய்திருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். இப்படி செய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் தைரியமா சொல்றார், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நீர் என்னுடைய தேவன் என்றும் இவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும். தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இருந்த இடம் தெரியாமல் போச்சு, எதுவுமே இல்லை, எல்லாம் அக்கினி இறங்கி பட்சித்தது. ஜனங்கள் எல்லாம் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று பணிந்து கொண்டார்கள். இதற்கு பிற்பாடு அந்த 40வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கீசோன் ஆமே கீசோன் ஆற்றங்கரையில் கொண்டு போயிட்டு அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன செய்துட்டாரு? அவங்க இருக்கிறாங்க ஒரு 400 பேருக்கு மேலே. இவர் ஒத்த மனுஷன்.
ஆனால் கர்த்தர் அக்கனியினால் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்துட்டாங்க, கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று சொல்லிட்டு பணிந்து கொண்டு எலியாவோடு சேர்ந்து கொண்டார்கள். ஆகவே அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் பிடிச்சிட்டு கொண்டு போய் கீசோன் ஆற்றங்கரையில் கொண்டு போயிட்டு அங்கே என்ன செய்துட்டாரு, வெட்டி போட்டுடுறார். வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவர் சொல்கிறாரு அந்த ராஜாவை பார்த்து, அப்பா பெரும் மழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன், எனக்கு கேட்கிறது. வானத்தில் மேகமே இல்லை, வானத்தில் மேகமே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார் எனக்கு பெரும் மழையின் இரைச்சல் கேட்கிறது. அதனால் நீ சீக்கிரமாக என்ன செய்யி, ரதத்தை பூட்டிக்கிட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்கிறார். இப்போது அந்த எலியா போயிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்கிறாரு, முகம் குப்புற விழுந்து குனிந்து கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். கர்த்தாவே மழையை அனுப்பும் என்று சொல். அதற்கப்புறம் நாம் பார்க்குறோம், அது கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தா அப்படி வேலைக்காரனுக்கு சொல்கிறார், நீ போய் சமுத்திர முகமாக பாருப்பா. ஒவ்வொரு முறையும் அவன் போய் போய் பார்த்துட்டு வரான், ஒன்றுமே இல்லை. 7வது முறை போய் பார்க்குறான், அப்போ சமுத்திரத்துலேருந்து உள்ளங்கை அளவு மேகம் வெளிப்பட்டதான். அப்போது வானம் எவ்வளோ கிளியராக இருந்திருந்தா வெறும் ஒரு சின்ன உள்ளங்கை அளவு மேகம் மாத்திரம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த அளவுக்கு கிளியராக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சின்ன கை அளவு உள்ளங்கை அளவு மேகம் தெளிப்படுகிறது. உடனே அவர் சொல்கிறாரு ராஜா கிட்ட, நீ சொல்லு சீக்கிரமாக அவர் ரதத்தை பூட்டின்னு போய்விட சொல் என்று சொல்லி, அப்படி சொல்கிறதுக்கு முன்னாலே பார்த்தா காற்றும் மழையும் பயங்கரமாக வருது. அப்போ பாருங்கள், அவர் என்ன சொன்னார், என் சொல்லின்படி அன்றி மழையும் பனியும் பெய்யாது. இப்போ சொல்லிட்டார் பெய்ய போகுதுன்னு, மழை பெய்கிறது. அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொன்னால் கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை வெளிப்படுத்துகிறவர். கர்த்தர் அதை சொல்லும் பொழுது தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக அதை சொல்லி அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இப்படி இருந்ததான எலியா, ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா, இவ்வளவு கர்த்தருக்காய் தைரியமாய் நின்ற எலியா 19வது வசனம் அதிகாரம் 1-2 வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் கட்டளையிட்டாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் இசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது இசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்ய போவதை செய்யாதே போனேனானால் தேவர்கள் அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். ஆமென். உடனே இந்த செய்தி எல்லாம் போயிட்டு, இப்படி நடந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு அந்த ராஜா தன்னுடைய மனைவி கிட்ட போயிட்டு என்ன செய்கிறான், சொல்கிறான், எல்லாவற்றையும் சொல்லுகின்றான். செய்த எல்லாவற்றையும் எசேபேலுக்கு அறிவித்தான். அவளுக்கு உடனே கோபம் வருது. தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்னுட்டானா இந்த ஒத்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அதனால அவனுக்கு ஆள் மூலமாக சொல்லியிருப்பேன், நாளைக்கு அவங்க எல்லாருடைய சாவுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், உடனே கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை கேட்டுட்டு 4வது வசனத்தை வாசிங்க. ஆமென். இவ்வளவு பலம் கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய வார்த்தையின்படி செயல்பட்ட இந்த தீர்க்கதரிசி ஒரு ராஜாவின் மனைவி சொன்ன காரியத்தினாலே பயந்து போய் அவர் வனாந்தரத்திற்கு ஓடி போகிறார். ஓடி போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கொண்டு அவர் சொல்கிறார், போதும்ப்பா, இனிமேல் எனக்கு இந்த ஜீவனே வேண்டாம். எப்படி
போதும், இனிமேல் இந்த ஜீவனே வேண்டாம், எடுத்துக்கொள்ளும் என்று படுத்துகிறார். எப்படி? என் ஜீவனை எடுத்துக்கங்கன்ட்டு படுத்துறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணுன்னு சொல்கிறார். தேசத்தில் பஞ்சம், அப்போ எதுவுமே கிடைக்காத சூழ்நிலை. ஆனால் தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுக்குறாரு. 6வது வசனத்தில் பார்க்கும்போது, அவன் வெடித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்போது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். மறுபடியும் சாப்பிட்டாரு, தண்ணி குடித்தாரு, மறுபடியும் படுத்துக்கிறார். நான் சாகணும் தான், வேண்டாம், இனிமேல் என்னால் போராட முடியாது, இனிமேல் இந்த பிரச்சனையே எனக்கு வேண்டாம், எடுத்துக்கங்க. மறுபடியும் கர்த்தருடைய தூதன் 2ஆம் விசை அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு. முதல்ல வெறும் போஜனம் பண்ணுன்னு தான் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவ பர்வதம் மட்டும் நடந்து போனான். பாருங்க, ஒரு 2 நேரம் சாப்பிட்டாரா? 2 நேரம் சாப்பிட்டார். இந்த 2 வேளை சாப்பாட்டோட 40 நாள் பிரயாணம் என்றார். எப்படி? 2 வேளை சாப்பிட்டத 40 நாள், எத்தனை நாள்? 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும். பர்வதம்னா பெரிய மலை. நல்லா சாப்பிட்டு கொழுன்னு இருக்கிறவங்களே, நல்லா தெம்பாக இருக்கிறவங்களே மலை ஏறினா மூச்சு வாங்கும். ஒரு 2 வேளை சாப்பிட்டுட்டு அந்த போஜனத்தின் மிகுதியினாலே என்ன செய்தார்? அந்த போஜனத்தின் பலத்தினால் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா அது எப்படிப்பட்ட போஜனமாக இருக்கும்னு பாருங்கள். அது பூமிக்குரிய போஜனமாய் அல்ல, தேவன் தம்முடைய தூதன் மூலமாய் அனுப்பி தந்த தேவனுடைய போஜனமாய் அது இருக்கிறது. பரத்திலிருந்து அவனை பலப்படுத்தும்படியாக அனுப்பப்பட்ட போஜனமாய் அது இருக்கிறது. அந்த பலத்தின் அதுக்கு முதல்ல சாப்பிடுன்னு சொன்ன சாப்பிட்டு படுத்துக்கிறார். ஆனால் இப்போது சாப்பிட மாத்திரம் சொல்லலை, எழுந்து நீ என்ன செய்யணும்? போகணும். ஏன்னா நீ பிரயாணம் ரொம்ப தூரம் பண்ண போகிறப்பா. 40 நாள் பிரயாணம்னா பார்த்துக்கங்க. 40 நாள் நீ பிரயாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவன் பிரயாணம் பண்ணி வருகின்றான். மறுபடியும் போயிட்டு ஒரு கெபிக்குள்ளே அவன் இருக்கின்றான். கர்த்தர் கூப்பிடுறாரு, உனக்கு இங்கே என்னப்பா வேலை? இதுக்காக நான் உனக்கு போஜனம் கொடுத்தேன், இதுக்காக நான் உன்னை பலப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது, உமக்காக நான் 10வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஆமே, கரெக்டாக தான் சொல்கிறார், தப்பாக ஒன்றும் சொல்லலை. நடந்த சம்பவத்தை சொல்கிறார், நடக்கிற சம்பவத்தை சொல்கிறார். நான் என்ன செய்ய, உமக்காகத்தான் நான் பக்தி வைராக்கியமாக, வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையை தள்ளிட்டு அந்நிய தெய்வங்களெல்லாம் வணங்கின பொழுதும் கூட, நமஸ்கரித்த பொழுதும் கூட, தொழுது கொண்ட பொழுதும் கூட நான் உமக்காக பக்தி வைராக்கியமாக இருந்து காரியங்களை, நீர் சொன்ன காரியங்களெல்லாம் செய்தேன். ஆனால் இப்போ பாருங்கள், என்னை கொல்லும்படியாக தேடுறாங்களே, நான் என்ன செய்ய? ஆனால் கர்த்தர் மறுபடியும் அவனோடு கூட பேசி அவரை பலப்படுத்தி 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. யெகூவை
ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெக்கலோ ஊரானான சாப்பாட்டின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவித்ததாவது ஆசேரின் பட்டயத்திற்கு தப்பினவனை ஏகு கொண்டு போடுவான். ஏகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொண்டு போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7,000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஆமென். இப்போ பாருங்க, எதற்காக அந்த போஜனத்தை கொடுத்தார்? எதற்காக அவனை நீ போப்பா, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரயாணம் சும்மா ஏதோ டைம் பாஸ்க்காக பண்ணுற பிரயாணம் இல்லை. இப்போ லீவ் விட்டுச்சு, நாங்கள் பிக்னிக் போகிறோம், இல்லை இங்கே குளிக்க போகிறோம், அங்கே குளிக்க போகிறோம், டைம் பாஸ் பண்ண போகிறோம், ஊருக்கு போகிறோம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு பிரயாணம் அல்ல. கர்த்தர் இந்த பிரயாணத்தின் மூலமாக ஒரு பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிறார். தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண நினைக்கிறார். அதை எலியாவை கொண்டு தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆகவே எலியாவை பலப்படுத்துகிறார். எலியாவை பலப்படுத்தும் பொழுது எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அதை அப்படியே நிறைவேற்றினார். வேண்டான்னு சொன்னார், வானாப்பா முடிஞ்சு போச்சு, எனக்கு இவ்வளோ நான் பக்தி வைராக்கியமாக இருந்தும் கூட இந்த ஜனங்களும் சரி மற்றவர்களும் சரி அவர்கள் சரியாக உம்முடைய சமூகத்தில் அவர்கள் கடந்து வரவில்லை. ராஜாவும் அப்படி தான் இருக்கார். ராஜாவினுடைய மனைவி அதைவிட மோசம், கொல்ல அவள் தேடிக்கொண்டே இருக்கிறாள். அவள் கொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அந்நிய தெய்வத்தை வணங்குறவருடைய கையில் நான் விடுவதை விட நீங்கள் என்னை எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு அப்படி தான் அவர் போயிட்டு சூறை செடியின் கீழே படுத்து கொள்ளுகிறார். ஆனால் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை, தம்முடைய ஊழியக்காரர்களை, தம்முடைய பிள்ளைகளை எந்த நோக்கத்திற்காக அழைத்தார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் ஒரு நாளும் அவருடைய சமூகத்தில் என்ன செய்ய மாட்டார், சேர்த்து கொள்ள மாட்டார். அப்போ எலியாவை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியம் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அப்போ அவர் சொல்கிறார், போ, போஜனத்தின் மிகுதினால் 40 நாள் போயிட்டார். இப்போ அந்த 40வது நாளில் அந்த ஓரை மலையாண்ட போயிட்டு தான் இவ்வளோ சம்பாஷணை கர்த்தருக்கும் அவருக்கும் நடக்கிறது. கர்த்தர் அவரோடு பேச, இவர் கர்த்தரோடு பேச, காரியங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாக, இப்போ அவர் சொல்கிறார், சொல்லிக் கொடுக்குறார் எங்கெங்கே நீ போகணும். இந்த பிரயாணத்தில் இவ்வளோ தூரம் வந்துட்ட, இனிமேல் நீ செய்ய வேண்டிய வேலை இருக்குது. நீ எப்படி எங்கெங்கே போகணும், யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு அவர் சொல்கிறார். தமஸ்குவின் வழியாக வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெக்கோலான ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண. 3 வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். முதல் 2 வேலை சீரியா மேலே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதும், இன்னொன்று இஸ்ரவேல் மேலே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுறது. ஏற்கனவே ராஜாக்கள் இருக்காங்க. இஸ்ரவேலில் யார் இருக்கான் ராஜாவா? ஆகாப் இருக்கின்றான். ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், அது அல்ல, நீ போ, இஸ்ரவேல் மேலே எகுவை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, ஆசைகளை சீரியாவின் மேல் அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்தில், உனக்கு அப்புறம் உன் ஸ்தானத்தில் இருந்து என் வேலைகளை செய்வதற்கு யார் அபிஷேகம் பண்ண சொல்கிறாரு? எலிசாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறார். இதெல்லாம் ஒரே நாளில் முடிஞ்சிற வேலை அல்ல, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய வேலை அல்ல. ஒன்று சீரியா தேசம், இன்னொன்று இஸ்ரவேல் தேசம். இவங்களெல்லாம் தேடிட்டு போனோம் இப்போ. ஆனால் அவர் மாம்ச பலத்தோடு அதை செயல்பட்டால் அது கடினம். ஆனால் கர்த்தர் அவருடைய ஆவியின் பலத்தினால் அவர் என்ன செய்தார்? இதையெல்லாம் செய்ய வைத்தார். அதற்கு எலியா கீழ்ப்படிந்தார். ஆமென், அல்லேலூயா. அதற்கு சாவ விரும்பினவர். ஆனால் கர்த்தர் சொல்கிறப்ப, நீ சாவறதுக்கு இன்னும் நாள் இருக்குது, அந்த நாளில் நான் பார்த்துக்கிறேன், அந்த நாளை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னால் நீ செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கு முன்னால் நீ செய்ய வேண்டிய
என்னுடைய வேலை இருக்குது, அதை நீ செய் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு சாவை விரும்பினவன், போதும் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லி சாவை விரும்பின அருமையான அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி இப்போ கர்த்தர் சொல்லும்பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை என்றாலும், பொல்லாப்பு தனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததை அறிந்திருந்தாலும் கூட கர்த்தர் சொன்னபொழுது இவை எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்க வல்லவர் என்பதை அவர் உணர்ந்து அறிந்து அதை விசுவாசித்து கர்த்தருடைய வேலையை அவர் செய்யும்படியாய் கடந்து போனார். அவர் கர்த்தர் சொன்னபடியே சீரியாவின் மேல் ஆசைகளை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். நீங்கள் கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தா வீட்டில் போயிட்டு வாஸ்து பாருங்கள் தெரியும். பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேலே அபிஷேகம் பண்ணார். அதுக்கப்புறமா போயிட்டு தன்னுடைய வயலிலே வேலை செய்து கொண்டிருந்ததானே எலிசாவை என்ன செய்தார்? தன்னுடைய சால்வை அவன் மேலே போட்டு அவனையும் அபிஷேகம் பண்ணார். அதுக்கப்புறம் எலிசா தன்னுடைய உலக வேலையை விட்டுட்டு எலியாவை பின் சென்று வந்தான். அதுக்கப்புறமா நாம் பார்க்குறோம் நடந்தது என்ன. இப்படி எல்லா காரியத்தையும் அவன் செய்து முடித்த பிற்பாடு 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதம் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். போதும். இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தனக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ அதை ஒதுக்கிட்டு இது கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே கீழ்ப்படிந்து செய்ய சொன்ன வேலையை செவ்வையாய் செய்தார். பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, பயங்கள் இருந்தது, மரண பயமும் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வேலையை செவ்வையாய் செய்து முடித்தார். எங்கெங்கே போயிட்டு யார் யார் எப்படி எப்படி என்னெல்லாம் செய்யணும்னு அவர் சொன்னாரோ அதையெல்லாம் சரியாக செய்து முடித்தார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுவதற்கு முன்பதாக அவர் என்ன சொன்னார்? போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை எல்லாரையும் பார்க்கல, நான் நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கங்க, இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்த ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் மறுபடியும் பலப்படுத்தி அவனுக்கு போஜனத்தை கொடுத்து அவனை பலப்படுத்தி நடக்க வைத்து தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு சீரியா தேசத்திலும் இஸ்ரவேல் தேசத்திலும் அதுக்கப்புறம் தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு எலியாவுக்கு பிற்பாடு உண்மை முத்தமாய் அந்த ஊழியத்தை செய்வதற்கு எலிசாவையும் அபிஷேகம் பண்ண வைத்து அதுக்கப்புறமா கர்த்தர் அவனை எடுத்துக்கொள்கிறார். அதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறாரு? நான் அவனை எடுத்துக்க போகிறேன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைத்து கூடவே அந்த எலிசாவும் என்ன செய்கிறாரு? பின்தொடர்ந்து வருகிறார். அவனை நிறுத்தி வைத்தாலும் நான் எங்கே நிற்கவே மாட்டோங்க, பின்பற்றி வருவேன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். அதுதான் உண்மையான ஒருவரை பின்பற்றக்கூடிய காரியம். அது எலிசாவினிடத்தில் இருந்தது. ஆனால் எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தபடினாலே கர்த்தர் அவனை கனம் பண்ணினார். எப்படி கனம் பண்ணினார் பாருங்க. அவன் கீழ்ப்படிந்து சூழ்நிலை சரியில்லாத அந்த காலத்திலும் கூட, தேசத்திலே அவன் நடமாடவே முடியாத அந்த சூழ்நிலையிலும் கூட, தேசத்தில் அவனை பார்த்தா கொன்று போடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கூட அவனை அந்த தேசத்திலே நடக்க வைத்து சில காரியங்கள் எல்லாம் செய்ய வைத்து அவனை கனம் பண்ணினார் கர்த்தர். எலியாவை அழைத்து கொண்டார். எப்படி அழைச்சுக்கிறாராம்? எலியாவும் எலிசாவும் பேசிக்கிட்டே நடந்து போகும்போது இது அக்னி ரதமும்
அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் என்ன செய்தது? பிரித்தது. யார் 2 பேரே? எலியாவையும் எலிசாவையும் பிரிச்சிடுச்சு. எலியா யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. எலிசா யாரு? அவருடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி. அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட இன்னொரு தீர்க்கதரிசி. இப்போ பிரிக்கிறது, அக்கினி ரதமும் குதிரைகளை வந்து அவர்களை பிரித்து எலியாவை என்ன செய்கிறார்கள்? அந்த அக்கினி ரதமும் அந்த குதிரைகளை என்ன செய்து எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான் என்று இருக்கிறது. அந்த அக்கினி ரதமும் குதிரைகளை வந்து எலியாவை என்ன செய்தது? பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டது. இது எதனால் கிடைத்த பாக்கியம்? இந்த ஆசீர்வாதம் எதனால் கிடைத்தது? தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றினதினால். இன்னும் எலியாவுக்கு வேலை இருக்கு. எலியா மரிக்கவில்லை, கர்த்தர் எடுத்துக்கொண்டார். மறுபடியும் எலியாவுக்கு இந்த பூமியில் வேலை இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வேலை இருக்கிறது. அந்த வேலையை அவர் செய்து முடித்த பிற்பாடு அவரை கொல்லுவார்கள். ஆனாலும் 3வது நாளிலே கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களை மறுபடியும் எழுப்பி தன்னோடு கூட சேர்த்து கொள்வார் என்று வேதம் ஏற்கனவே தீர்க்கமாய் அதை சொல்லி இருக்கிறது. ஆகவே அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடிய விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, சுவிசேஷகனாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, மெய்ப்பனாய் போதகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே யார் அவர் சொல்லுகிறபடி நிறைவேற்றுகிறார்களோ, நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பலத்தோடு யாரெல்லாம் அதை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே என்ன செய்வார்? கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார். அதற்கு எலியா ஒரு சரியான எடுத்துக்காட்டு. பரலோகத்திலிருந்து கர்த்தர் என்ன அனுப்பியிருக்கிறார் பாரு. முதல்ல சோர்ந்து போன எலியாவை பலப்படுத்த தூதனை அனுப்பி போஜனத்தை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். அதுக்கப்புறமா இப்போ என்ன செய்கிறார்? அவனை கனம் பண்ண முடியா அக்னி ரதத்தையும் அக்னி குதிரையும் அனுப்பி அதில் என்ன செய்கிறாரு? எடுத்துக்கிறாரு. இப்போ எடுத்து வச்சிருக்கிறார், மறித்து போகலை, வச்சிருக்கிறார். அந்தி கிறிஸ்துவின் நாளிலே மறுபடியும் எலியா பூமிக்கு கர்த்தர் அனுப்புவார். அப்போ நம்ம எலியாவை பார்க்கலாமா? அப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடாது. பூமியில் இருக்கவங்க எல்லாரும் பார்ப்பாங்களே எலியாவை. 2 சாட்சிகள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது. பூமியில் உள்ள எல்லாரும், எருசலேமில் நடக்கக்கூடிய காரியத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் பார்ப்பாங்களாம். அன்றைக்கு தீர்க்கமாக எழுதப்பட்ட காலத்தில் எப்படி எருசலேமில் நடக்கிறத பூமியில் இருக்கவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. எப்படி பார்க்க முடியும்? இப்போ இந்தியாவிலேருந்து எருசலேமில் நடக்கிற காரியத்தை பார்க்க முடியுமா? இன்றைக்கி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? டிவி மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, ஏதோ மொபைல் மூலமாக எத்தனையோ வசதிகள் இருக்குது. ஆனால் அன்றைக்கி சொல்லப்பட்ட காலத்தில் அதெல்லாம் இருந்ததா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அப்படி நடக்கும்னா இதெல்லாம் முன்கூட்டியே இப்படி டிவி, மொபைலு, இன்டர்நெட் இதெல்லாம் எலியாவை காட்டுறதுக்கு வரும்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். எதுவும் சொல்லப்படாமல் புதுசாக எதுவுமே வரல. அங்கே நடக்கிறத இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க, பூமியில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்க. கர்த்தர் அன்றைக்கே எல்லாவற்றையும் அந்த ஒரு வார்த்தையில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த ஒரு வார்த்தையில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆனால் அந்த எலியா வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் பூமியில் இருக்கக்கூடாது. அதற்கு முன்பதாக நாம் ஆயத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் நாம் என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும். அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? எப்போ வேணாலும் எலியாவை பேசிக்கிட்டே போனாங்க. அக்னி ரதமும் அக்னி குதிரையும் என்ன செய்துச்சு? நடுவில் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு.
சொல்லிட்டா வந்துச்சு, இப்போ இந்த நேரத்துக்கு இந்த டைமுக்கு வரப்போகிறேன் நான் சொல்லிட்டா வந்துச்சு. பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க, நடுவில் வந்து அவங்கள தூக்கிட்டு போயிட்டு. அதே போல தான் கர்த்தருடைய வருகை திடீர் என்று திருடன் இரவில் வருகிற விதமாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிடுமா, வருகை முடிஞ்சிடும். ஒரு இமை பொழுதில்லை, அப்படி முடிஞ்சிடும். அப்போ அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். எப்படிப்பட்ட ஆயத்தம்னா, எலியாவை போல கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றி அவரோடு கூட இணைந்து இந்த பூமியில் நாம் செயல்பட்டு எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே. அவங்க 2 பேர் என்ன பேசிட்டு போயிருப்பாங்க? எலியாவும் எலிசாவும் என்ன பேசிட்டு போயிருப்பாங்க? ஊர் கதை உலகத்து கதையாக பேசிட்டு போயிருப்பாங்க. நான் 4 ஏக்கர் வாங்கி வச்சுருக்கேன், அங்கே வீடு பார்த்துருக்கேன், இங்கே நிலம் வாங்கி வச்சுருக்கேன், அங்கே பொண்ணு பார்த்துருக்கேன், இங்கே மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், இதையா பேசிட்டு போயிருப்பாங்க? இல்லை. கர்த்தருடைய காரியங்களை குறித்து தான் சம்பாஷித்தார்கள், அதை குறித்து தான் பேசி கொண்டு போகிறார்கள். எப்போ வேணாலும் வருகை இருக்கா, அவருடைய வருகையில் போர்த்தை பற்றி தான் பேசிக்கிட்டு போகிறாங்க. என்னை எடுத்துக்கொள்ள போகிறார், எடுத்துக்கொள்ள போகிறார், எடுத்துக்கொள்ள போகிறார், எடுத்துக்கொள்ள போகிறார்னு மற்றவங்கெல்லாம் அவங்க எஜமான எடுத்துக்கொள்ள போகிறார் இன்றைக்கு அப்படின்னு மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்போ கர்த்தரோடு கூட அவர் கடந்து போகக்கூடிய அந்த காரியங்களை குறித்து தான் பேசி கொண்டு போகிறார்கள். அப்போ நாமும் கூட எப்போவுமே ஊர் கதை உலகத்து கதை பேசுகிறத விட்டுட்டு, தேவையில்லாத கதைங்களை பேசுகிறத விட்டுட்டு, கர்த்தருடைய காரியங்களை குறித்து நாம் என்ன செய்யணும்? ஒருத்தர் பார்க்கும்போதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, ஒருத்தர் நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய காரியங்களை குறித்து தியானித்து அவருடைய வருகையை குறித்து நாம் பேசி நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் கூட அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பூமியிலே எந்த நோக்கத்திற்காக என்னை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை என்னிலே நிறைவேற்றும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நான் நிறைவேற்றி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன செய்ய சொல்லுகிறாரோ, என்ன பேச சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நாம் செய்தால் போதும். அதற்கு எக்ஸ்ட்ரா ஒன்றும் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸ்ட்ரா எதுவும் செய்ய வேண்டியது. அவர் பாரு, அந்த பலிப்படத்தில் அந்த பலி செலுத்தி அக்னி கூப்பிட வர வைக்கும்பொழுது கூட நீர் இதையெல்லாம் நீர் சொன்னபடியே நான் செய்தேன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ அதே போல தான் அவர் என்ன சொல்லுகிறார், நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ, வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் நமக்கு என்ன உணர்த்துகிறாரோ, அல்லது பிரசங்கத்தின் மூலமாக என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ, என்ன பேசுகிறாரோ, வேத பாடத்தின் மூலமாக என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ, அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போதெல்லாம் அவருடைய ஆவியானவர் மூலமாக என்ன நம்மோடு கூட பேசுகிறாரோ, தீர்க்கமாய் நம்மோடு கூட என்ன பேசுகிறாரோ, எதை குறித்து எச்சரிக்கிறாரோ, எப்படியெல்லாம் நாம் நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ, அப்படியெல்லாம் அப்படியே நாம் செய்வோம் என்று சொன்னால், விசுவாசியாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் அவர் சொல்வதை மாத்திரம் நாம் செய்து அவரை நோக்கி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயம் எலியாவை கனம் பண்ணி எடுத்துக்கொண்ட தேவன் நம்மையும் கூட இயேசுவினுடைய வருகையிலே நம்மை கனம் பண்ணி எடுத்துக்கொள்வார். ஆமென், அல்லேலூயா. இது நிச்சயம் நடக்கும். ஆகவே நாமும் கூட நிச்சயத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட அவருடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் அவருடைய சத்தியத்திற்கும் நாம் கீழ்ப்படைந்து அப்படியே நடப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திலே நம்மை சேர்த்து கொள்வதற்கு அவர் சீக்கிரமாய் வந்து நம்மளை அழைத்து கொண்டு போவார். ஆமென். கர்த்தர் அவ்விதமாகவே செய்ய போகிறபடி நாளை கரங்களோடு நம்ம ஒரு ஸ்தோத்தரிப்போம். பிரைஸலான் பிரைஸலான் பிரைஸலான். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்கள் அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எலியாவினுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படியெல்லாம் உம்மோடு கூட இணைந்திருந்தார், எப்படியெல்லாம் பக்தி வைராக்கியத்தோடு உமக்காக அவர் செயல்பட்டார், நீர் எவ்விதமாய் அவரோடு கூட இருந்து அவரை நீர் பலப்படுத்தி அவருடைய வாயில் நம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அதை நிறைவேற்றி அவரை அந்த தேசத்திலேயே உயர்த்தி வைத்தீர். பலவீனப்பட்டு அவர் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன பொழுது மறுபடியும் அவரை நீர் தூதனை அனுப்பி போஜனத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து பலப்படுத்தி உம்முடைய காரியத்திற்காக அவரை நடக்க வைத்து உம்முடைய வேலைகளை எல்லாம் செய்ய வைத்து அதை அவர் கீழ்ப்படிந்து செய்த பொழுது அவரை கனப்படுத்தி அவரை நீர் எடுத்து கொண்டதைப் போல
ஆண்டவரே, நாங்களும் கூட எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்க எங்களுக்கும் அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை நடத்துங்க. நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நாங்களும் எலியாவை போல எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாய் உம்மோடு கூட நாங்கள் இருக்க எங்களுக்கு அனுகிரகம் செய். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தார். இனி பார்க்க போகிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தார். உங்கள் அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினால் முறை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் எல்லாம் பிரைஸ். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் எல்லாம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் எல்லாம் பிரைஸ். என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட வருகை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.